ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜா ஊழியத்தினுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் நெகோமி புத்தகத்தில் 2வது அதிகாரம் 18லிருந்து 20 வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, எல்லாம் கவனிக்கும், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி, நல்லா கவனிங்க, இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த காலையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டேன்னா, காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். வாசிங்க. அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். எல்லாம் கவனிங்கள, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனோடு பேசி இருக்கிறார். தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், தேசத்தில் நடக்கிற அழிவுகள், இடிக்கப்பட்ட அலங்கங்கள், தீக்கொளுத்தப்பட்ட காரியங்கள், இது எல்லாம் கண்ட பிறகு தான் ஒருவனாய் மாத்திரமில்லை, வாருங்கள் போகலாம் என்று சொல்லி தனக்கு அறிமுகமானவர்கள் ஒரு குழுவாய் கூட்டி அதை கட்டுவதற்காக புறப்படும் போது சன்பல்லாத்தும் தொபியாக்களும் பரிகாசம் பண்ணுகிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள். நீங்கள் செய்கிற காரியம் என்ன என்று அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் எழுந்து கட்டுவோம், கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். உங்களுக்கோ என்றால் பங்கும் இல்லை, பாகம் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை. இதில் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சம்பவங்களை அறிந்திருக்கிறோம், ஒவ்வொரு அழிவுகளை அறிந்திருக்கிறோம். அது நம்ம அறிந்த இன்னைக்கு இடிக்கப்பட்ட அலங்களை கட்டுவதற்காக அதை கேள்விப்பட்ட உடனே அவன் யாருக்கு காரியம் கைக்கூடி வரும்னா அதற்காக உட்கார்ந்து அழணும். ஐயோ என் ஜனங்களாச்சே, ஐயோ என் தேசமாச்சே. 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபோது மகா எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஆமா ஆண்டவர் பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நாளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் என்ன சம்பவத்தை தினம் தினம் கேள்விப்படுகிறோம்? அது யாரெல்லாம் இருக்கட்டுங்க, ஆனால் அந்த ஆத்துமாக்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக, அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய பாரம், உட்கார்ந்து அழுது உபவாசித்து அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அதுல 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா
இருக்கிறது என்ன? ஆ, உனக்கு வியாதி இல்லையே? ஆ. இது மனதின் துக்கமே ஒழிய இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஆமா, இது மனதின் துக்கம். ஏன் நீ துக்கமுகமா இருக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் பைபிளில் நமக்கு நிறைய தெரியும் சந்தோஷமா இருக்க சொல்லி வேதம் சொல்லுது. என்னுடைய சந்தோஷமெல்லாம் ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவதனால்தான். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக சந்தோஷப்படும் நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ பாவங்கள் நிறைந்த ஜனம் நிறைந்த அந்த பூமியில் நிறைய அழிவு நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், அதுக்கு தான் இங்கே எஸ்தர் புத்தகத்தில் இன்னைக்கு 8வது அதிகாரம், என் குல ஜனங்க அழிவை நான் எப்படியா சகிக்க முடியும், எப்படியுமா என்னால் சகிக்க முடியும். வாசிங்க. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை, என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? எவ்வளோ கொடுமையான வார்த்தை. எப்படி சகிக்க முடியும்? எப்படி நம்ம தூங்க முடியும்? இதான் உண்மையான ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கேள்விப்பட்ட உடனே அப்போ இங்கே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எழுந்து கட்டுவனே என்னத்தை கட்ட போகிறேன்? இடிக்கப்பட்டது அவங்க வாழ்க்கை, நொறுக்கப்பட்டது அவங்க வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்து இருக்கிறோம், நடக்கிற சம்பவங்களை பார்த்து இருக்கிறோம். அந்த குடும்பமே இணிஞ்சு போச்சு, அந்த வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அவங்கள மறுபடியும் எழுப்பி நிற்க வைக்கணும். உன் முழங்காலில், உன் கண்ணீரில் ஆண்டவருடைய கரத்துக்கு நீ கட்டளை கொடுக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டியானா கண்டிப்பாக ஆண்டவர் கரம் நீட்டுவார். ஏன்னா 1 கொரிந்தியர் 10:24 வாசிக்கலாமா? ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்ப என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை மட்டும், என் சுயத்தை மட்டும், என் குடும்பத்தை மட்டும், பிறருக்காக நம்ம யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவுள்ள சிந்தை. அப்போ இங்கே காலையில் சொன்ன காரியம் கைகூடி வரும். யாருக்கு வரும்? நிச்சயமாக இதை ஆண்டவர் பிள்ளைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் எழுந்து கட்டுவோம். அப்போ எங்களுக்கு எங்கே பங்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பேரில் பத்திரத்தில் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வீடு வாசல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் பெயர் அங்கே விளங்கும். என் பெயர் அங்கே இருக்கு, எனக்கு அங்கே பங்கு இருக்கு, அங்கே பாகம் இருக்கு. ஆனால் மற்றவங்களுக்காக நீ யோசிக்காம உன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இங்கே பூமியில் நிறைய சொந்த பந்தங்கள், நிறைய சொத்துக்கள், நல்ல வீடு வாசல் கார்கள் இருந்தாலும் உன் பெயரில், ஆனால் அங்கே ஒன்றும் உன் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலம். இந்த காலத்திலேயாவது நாம் கதறி கண்ணீர் விட்டு தேசத்திற்காக செபிக்கணும். அப்போ காரியமெல்லாம் உனக்கு கைக்கூடி வரும். ஆண்டவர் உனக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, என் தேசத்தின் ஜனங்களையும் என் தேசத்தில் அழிவையும் என் தேசத்தில் நடக்கிற கொடுமையான காரியங்களை பார்த்துட்டு இந்த நகோமை போல அழுது உபவாசித்து எழுந்து கட்டுவதற்காக ஒரு ஆண்டவரே கூட்டத்தை கூட்டி எழுப்பினானே. அநேகர் பரிகாசம் பண்ணினாலும் ஆண்டவரே அவன் ஒன்றும் பின்வாங்கி பார்க்கல. எங்களுக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடிய வர பண்ணுவான்னு சொன்னார். இன்னைக்கு உண்மையிலே உங்கள் வேலையை செய்கிற நாங்கள், இந்த வேலை பெரிய வேலை. இந்த வேலையில் எத்தனையோ பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதபடி ஆனால் நீங்கள் உங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. என் தேசத்தின் நிலைமை, என் ஜனங்களுடைய கண்ணீரும் என் ஜனங்களுடைய ஜபத்தை கேட்டு மாற்றுங்க. என் தேசம் சேமமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.